நம்ம ஹீரோயின் தலையிலேருந்து முடி திடீர்னு கொத்து கொத்தா கொட்டிகிட்டே இருக்குது. இதை பார்த்து எல்லாரும் இவளை கிண்டல் பண்ணுறாங்க. அதை பார்த்தா இவ தலையை மறைக்கிறதுக்கு பிளாக் கலர் ஸ்கெட்ச் அடிச்சு விடுறாரு. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணு, அப்புறம் நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாரு. அவள் அம்மா கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல ஆண்டு விழா வருது, அதுக்கு நான் டான்ஸ் ஆடணும், அதுக்குள்ளே என் முடி எப்படியாவது வளருமான்னு கேட்குறா. ஒரு வாரம் கழிச்சு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப ரேரான டிசீஸு, இதனால் கொஞ்சம் நல்ல மொத்த முடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடணும்னு சொல்கிறாரு. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க. டாக்டரும் இருக்குது, ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அதனால் சைடு எஃபெக்ட் அதிகமாக வரும் சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு பேரண்ட்ஸும் அதை வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. யூஸ் பண்ண அப்புறம் அவளோட முடி நல்லாவே வளருது, ஆனால் அவளோட முகத்துலலாம் முடி வளர ஆரம்பிக்குது. என்னென்னு போய் கேட்டதும் அது எல்லாமே சைடு எஃபெக்ட்னு டாக்டர் சொல்கிறாரு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மருந்து எடுத்துக்கிறத விட்டுன்னு சொல்லவும் ஹீரோயினும் அதை விட்டுறா. திருப்பியும் முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ மொத்தமாகவே மொட்டை அடிச்சிடறான். அப்புறம் ஒரு ஷாப்பிங் மாலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு பையன் அவளை சுற்றி சுற்றி சைட் அடிச்சுட்டே இருக்கான். அந்த பையன் ஸ்கூல்லேருந்தே இந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டே இருக்கான். இவளுக்குமே அவனை பிடிக்குது, ஆனாலும் நம்மளோட முடி பற்றி தெரிஞ்சால் நம்மளை விட்டு விலகி போயிடுவான்னு இவளுமே அவனை விட்டு விலகி போகிறான். ஒரு நாள் அந்த பையன் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அவள் தலையில் விக்கு வைக்க மறந்துட்டு அவனை சிரிச்சிட்டே வெல்கம் பண்ணுறான். அதுக்கப்புறமா தான் கண்ணாடி பார்க்குறா அவள் தலையில் விக்கு இல்லைன்னு. பையன் இவளை இப்படி பார்த்து ஷாக்லேயே உட்காந்துருக்கான். உண்மை தெரிஞ்சதும் எப்படியும் என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லும்போதே இப்போவே என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பையன் அவளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவளுக்கு டான்ஸ் போட்டியில் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பயந்து ஒரு போட்டிக்கு பேர் கொடுக்குறான். ஆடும்போது என் விக்கு விழுந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கா. சேரில் உட்காந்துருக்கும்போது பின்னாடி ஓடி விளையாடுற பசங்க இவ துப்பட்டாவை மிதிக்கவும் மொத்த விக்கும் கீழே விழுந்துருது. எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. அவளும் பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். வெளியே எல்லாரும் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டா. அப்பாவும் அவளோட காதலனும் அவகிட்ட எவ்வளோ நாள் தான் உன்னோட தனிப்பட்ட இந்த அழகை மறைச்சி வாழ போகிற, தைரியமாக வெளியே வான்னு சொல்லும்போது அவள் மனசில் புது தைரியமும் நம்பிக்கையும் வந்து விக் இல்லாமலே ஸ்டேஜுக்கு போய் ஆடி ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் அவளே ஒரு டான்ஸ் டீம் கிரியேட் பண்ணி தன்னை போல் ஆடணும்னு ஆசைப்படுறவங்கள போட்டியில் கலந்துக்க வைக்கிறான். இந்த படத்தோட கருத்து என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான அழகும் திறமையும் இருக்கும். அது ஒரு சமயத்தில் வெளியில் வர நினைக்கும். அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டணும். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.